என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமேன். நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் காணும் இந்த உலகத்தை பற்றி நான் உங்களுக்கு அதிகம் சொல்லத் தேவையில்லை. ஏனென்றால் நாம் பிறந்தது முதல் இந்த பூமியில்தான் வாழ்கின்றோம். ஆனால் உங்கள் கண்களால் பார்க்க முடியாத வேறு ஒரு உலகம் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆம் அன்பர்களே, அது நித்தியமான, வேதனைகள் இல்லாத, துரோகங்கள் இல்லாத, எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்திருக்கும் பரலோகமாகும். இவையெல்லாம் நீங்கள் பார்க்கும் கற்பனை புனைகதைகள் அல்ல. நம் பரிசுத்த ஆகமங்களில் தேவ ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட சரித்திர நிகழ்வுகளாகும். அப்படி நாம் இன்று பார்க்கப் போகும் சம்பவம் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். வாசியுங்கள் ஆதியாகமம். ஈசாக்கு சாராளிற்கு பிறக்கும் முன்னரே இஸ்மவேல் ஆகார் வழியாய் ஆபிரகாமுக்கு பிறந்த தலைப்பிள்ளை என்று நமக்குத் தெரியும். இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒன்றாக இருந்தால் இரு வேறு ஜாதிகளாக வளரத் தடையாயிருக்கும் என்று ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரை தோளில் வைத்து ஆகாரையும் இஸ்மவேலையும் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிடுகின்றார். துருத்தி தண்ணீர் தீர்ந்து போனதும் சாவு நிலையில் கிடக்கும் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் தேவதூதனை ஆகாரிடத்திற்கு அனுப்பி, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்றார். ஆதியாகமம் 21:17. அடுத்த வசனம் இன்னும் விசேஷமானது. தேவன் அவள் கண்களை திறந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதுவரை ஆகார் தன் கண்களை மூடியிருக்கவில்லை. ஆனால் அவளின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. அதுவரையில் அவள் காணாத ஒரு துறவை, ஊற்றை அவள் கண்டாள். அதிலிருந்து தண்ணீரை பருகி தன் பிள்ளைக்கும் கொடுத்து உயிர் பிழைத்தார்கள். சாதாரண தண்ணீர்தானே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அங்கே அவள் ஆவிக்குரிய கண்கள் கண்டதும் அவள் பருகியதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தையே அது குறிக்கிறது. ஆம், அவர் சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகமுண்டாகாது. யோவான் 4:14. ஆதியாகமம் 21:20 இவ்வாறு கூறுகிறது. தேவன் பிள்ளையோடிருந்தார். அவன் வனாந்தரத்திலே குடியிருந்து வில்லை பிடிக்கிறவனானான். இதுதான் அந்த தண்ணீர் துறவுக்கான ஆதாரம். பிள்ளை வளரும் வரை தேவன் அவனோடு இருந்தார். சில சமயங்களில் நாம் கைவிடப்பட்ட நிலையில் நின்றிருப்பதாக உணர்ந்து விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். ஆனால் அந்த தருணங்கள் யாவும் நம் சோதனைக்காக வைக்கப்பட்டதென்றும் அதன் முடிவில் பெரிய ஆசீர்வாதம் இருப்பதையும் நாம் உணர வேண்டும். அதுபோல இல்லாமல் அனுதினமும் கர்த்தரின் சமூகத்தில் உட்கார்ந்து அவரோடு பேசி அவரின் சித்தத்தை உணர்ந்து நம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளும் பொழுது தேவன் ஆகாரை பாதுகாத்ததை விட மேலாக நம்மை பாதுகாத்திட மனதாயிருக்கிறார். ஏனென்றால் நாம் எல்லோரும் அவரின் பரிசுத்தமான இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் அல்லவா? இந்த காணொளியில் மாம்சக் கண்களுக்கும் ஆவிக்குரிய கண்களுக்கும் உள்ள வேறுபாட்டை நிச்சயம் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த காணொளியில் சந்திப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.